வணக்கம் நண்பர்களே. டிடிவி தினகரன் என்ற என்டிஏ கூட்டணியில் சேர்ந்துட்டார். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு செய்தி தான். ஆனால் அவர் பின்னால் ஆதரவாளர்களாக இருந்த முக்கிய நபர்கள்லாம் பொதுமக்களுக்கு தெரிஞ்ச முக்கிய நபர்கள், அவருக்கு ஆதரவாக இருந்தவங்க இப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து திமுகவுக்கு போய் இணைய போகிறதா சொல்கிறாங்க. என்ன தான் நடக்குது? இவருக்கு போகக்கூடாதுன்னே இவர் என்டிஏ கூட்டணி போகக்கூடாதுன்னு இந்த ஆதரவாளர்கள்லாம் சொல்லிகிட்டு இருந்தவங்க. இப்போ இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, எங்கள் பேச்சை மீறி நீ அங்கே போறியா, அப்போ நாங்கள் திமுக பக்கம் போயிடுறோம். ஏன் போகக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டு அவர் முதலமைச்சர் ஆகுவதற்காக நாம் உழைக்க வேண்டும் என்பதற்காகவா இவ்வளவு நாளும் நாம் காத்திருந்தோம்? அவசியமில்லை, கிளம்புவோம் என்று இந்த முடிவுக்கு நாம் இதற்கு தாவக்கால சேரலாம், அப்படி சேரலாம். இதை என்ன ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியதுன்னா, இவ்வளவு ஆதரவாளர்களுடைய எதிர்ப்பையும் மீறி தினகரன் ஏன் என்டிஏவில் சேர்ந்தார்? அந்த ரகசியம் தெரியணும் இல்லையா? ஒன்றும் இல்லை, அவர் அவர் மேலே இருக்கிற மீதி வழக்குகள் அப்படி வச்சுக்கோங்க. யார் ஜெயிலுக்கு போகிறது? ஆதரவாளர்கள் வருவாங்களா? குற்றச்சாட்டு இவர் பேரில் இருக்குது. ஸோ ஒரு தேசிய கட்சி இத்தனை வேலைகளெல்லாம் பண்ணி ஒரு கட்சியை மாநில கட்சிகளை கட்டுப்பாட்டில் வைக்க முடியிருக்கு. வழக்குகள் இருந்த ஒரு காரணத்திற்காகத்தான் தினகரன் என்டிஏக்கு சேர்ந்திருக்காரு. இல்லைன்னா இது சேரக்கூடிய வாய்ப்பு ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். அவரை முதலமைச்சராக்கிறதுக்கு இவர் போவாரா? ஒரு நாளும் தினகரன் செய்ய மாட்டார். ரொம்ப உறுதியாக இருந்திருப்பார். இப்போ அவர் வழி இல்லை, போயிட்டார். இதுதான் அவர் அங்கே போய் சேர்ந்ததுக்கான ரகசியம். ஆனால் அவருடைய ஆதரவாளர்கள் திமுக பக்கம் போவாங்க. தொடர்ந்து என்ன நடக்குன்னு பார்க்கலாம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.